ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ட்ரெண்டியான ஸ்கேலப் டிசைனை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இதோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1.5 இன்ச்சு, ப்ளவுஸோட முழு உயரம் 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் கட்டிங் அளவு 6 இன்ச்சு, மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் பார்த்த டிசைன் தான். ஆனால் ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மேலே குறிச்சிருக்கக்கூடிய அதே கழுத்து அகலத்தையுமே கீழேயுமே நம்ம குறிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுக்கு வந்து நம்ம த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம். கார்னர் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். லைனிங் துணி, மெயின் துணி 2 துணியுமே சேர்த்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 1/2 மீட்டர் துணி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நான் வீட்டில் இருக்க துணியை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸில் தான் கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணணும். நேர் பீஸில் கட் பண்ணக்கூடாது. கிராஸ் பீஸில் இந்த மாதிரி 1.25 இன்ச் அந்த அகலத்தில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பின்கழுத்துக்கு மட்டும்தானே நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு 3 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். த்ரெட் பைப்பிங் கொடுக்கும் பொழுது தான் அதிகமான ஜாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 1/2 மீட்டர் துணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கக்கூடிய த்ரெட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வரிசையாக நம்ம வந்து வெட்டி வச்ச கழுத்து பீஸை இது போல் வரிசையாக இணைச்சிக்கலாம். கண்டிப்பாக துணி என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல எல்லாம் வேறு நூலாக இருந்தது அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நண்டுக்கால் வந்து மாற்ற போகிறோம். ஓகேங்களா? 1 சைடு நண்டுக்கால் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஏன்னா த்ரெட் பைப்பிங் தைக்கிறனால இந்த நண்டுக்காலை வந்து நம்ம கலட்டிட்டு 1 சைடு இருக்கக்கூடிய நண்டுக்காலை தான் இப்போ வந்து நம்ம பொருத்த போகிறோம். இது போல் பாருங்கள், நல்லா வந்து நம்ம டைட் வச்சுக்கலாம். இந்த கழுத்து பீஸோட கெட்ட பக்கத்தில் தான் இந்த த்ரெட்டை நம்ம வச்சு நம்ம தைக்க போகிறோம். கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா நூல் வந்து ஒரு 2 இன்ச்சு விட்டே தான் நம்ம வந்து தைக்கணும். கரெக்டாக பாருங்கள், இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் இந்த த்ரெட்டை கரெக்டாக வச்சு அந்த த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தையல் போடணும். கொஞ்சம் தள்ளி போட்டுட்டிங்கன்னா நூல் வந்து உருகிக்கிட்டு வந்துடும். கரெக்டாக அந்த த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் பிசுறு விட்டுட்டு அந்த தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தையல்லேருந்து 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டா தச்சு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். மெயின் கிளாத்தில் தான் நம்ம அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். நல்ல பக்கத்தில் வச்சு தான் இந்த பைப்பிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம். இது போல் பாருங்கள், மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே பாருங்கள் இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் அப்படியே வச்சு அந்த த்ரெட்டை ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து தச்சு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது மேலேயே நம்ம தையல் போடுறது கஷ்டம். அதனால் இதை பின்பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். பின்பக்கமாக திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த முன்னாடி போட்ட தையல் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த தையல் மேலேயே 2 துணியையுமே கரெக்டாக சேமாக வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் பின்பக்கமாக திருப்பி தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக தான் நம்ம வந்து நூல் மாட்டணும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கோல்டு நூலையே மாட்டி தைக்கிறேன். ஆனால் படிமான தையல் போடும் பொழுது ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக நூல் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 2 துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு ஷேப்க்கெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பக்கம் திருப்பும் பொழுது அதே ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக வந்து நம்ம நல்ல பக்கம் திருப்பி எடுத்துட்டோம். இப்போ நல்ல பக்கம் திருப்பிட்டு படிமான தையல் போடும் பொழுது ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். கோல்டு கலர் நூல் வந்து எடுக்கக்கூடாது. அதாவது அந்த பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அழகாக நம்ம வந்து பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பைப்பிங் மேலேயும் தைக்கக்கூடாது, துணியிலையும் தைக்காமல் 2க்கும் நடுவில் பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து தையல் வந்து பொறுமையாக போடணும். இந்த தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் தான் அழகாக நீட்டாக இழுத்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பொறுமையாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. த்ரெட் பைப்பிங் தைக்கும் பொழுது தான் அதிகமான ஜாயிண்ட்டு வராமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அது ஒன்று தான் மெயின். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஒன் சைடு நண்டுக்கால் தேவைப்படாது. இதை நம்ம வந்து கலட்டிட்டு எப்போதும் போடக்கூடிய அந்த நண்டுக்காலை வந்து மாட்டி நல்லா டைட் வச்சிடலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கீழே பட்டி மடித்து தச்சு டாட்லாம் பிடிச்சி அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட முழு உயரத்தை ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள் 15.5 இன்ச் இருக்குது. ஷோல்டரோட அகலத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டிசைன் தைக்கிறதுக்காக தான் இந்த 2 அளவு நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைன் தைக்கிறதுக்காக ஒரு கனமான அட்டை ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15.5 இன்ச் வந்தது. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 16 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கனமான அட்டையில் நான் ரஃப்பாக வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை எப்படி வெட்டணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். மடிப்பு பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நீளம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வந்து அகலம். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேலப் டிசைன். இல்லை நான் பெரிய பெரிய ரவுண்டாக போடணும் அப்படின்னா நம்ம வந்து பாட்டிலோட மூடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மடிப்பு பகுதியிலேருந்து 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம்.
அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கலாம். அந்த அட்டையை வந்து 2ஆ மடித்து மடிப்பு பகுதியிலேருந்து உயரம் 1 இன்ச்சும் அகலம் வந்து 3/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பகுதியிலையுமே 3/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட்டுக்கும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு. இது போல் பாருங்கள், ஒரு வளைவு ஷேப் வந்து நம்ம போட்டுறலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாகவே வந்து கிடச்சிருச்சு. இந்த ஸ்கேலப் டிசைன் தைக்கணும் அப்படின்னா தனியாக ஸ்கேல் கூட நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸும் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போதைக்கு வந்து கனமான அட்டையில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 அளவையுமே வச்சு பார்ப்போம், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு நூல் பிசுறு பகுதியை மட்டும் லேசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதுக்கு அழகாக வந்து கட் பண்ணிட்டோம். இந்த அளவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கோல்டு கலர் துணியை அதுக்கு மேய்ச்சா லைனிங்கு எடுத்திருக்கேன். லைனிங் கோல்டு கலர் இல்லாதனால வேறு ஒரு கலர் லைனிங் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு எடுத்திருந்தோம். அந்த 3.25 இன்ச்சில் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கரெக்டாக அந்த ரவுண்டு அரைவட்ட ரவுண்டை இப்படி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? லைன் வந்து எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக சேமாக வர்றதுக்காக தான் அந்த லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த ரவுண்டாகவே வச்சு இந்த மாதிரி லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம வந்து ஸ்கேலப் வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த லைனை வந்து அழகாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பொறுமையாக கட் பண்ணணும். பிசுறு பிசுறாக திட்டு திட்டாக கட் பண்ணாமல் பொறுமையாக அழகாக நீட்டாக வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணால் தான் தைக்கும் பொழுது நம்மளுக்கு இதே ஷேப் அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தில் இந்த கேன்வாஸ் பகுதியை அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஒன் சைடு பார்த்திங்கன்னா சொர சொரன்னு இருக்கும், இன்னொரு சைடு வலுவலுன்னு இருக்கும். அந்த வலுவலுப்பாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து அடியில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சொரசொரப்பு பகுதியை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு வலுவலுப்பு பகுதியை அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஹை சூடில் வச்சு நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு மட்டும் அயன் பண்ணிக்கலாம். மற்ற டிசைனுக்கு நான் எப்போதும் எப்படி சொல்லி தருவோன்னா அதே மெத்தடே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து அயன் பண்ணிட்டோம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கிளாத்தை வந்து நான் வச்சுருக்கேன். அந்த கேன்வாஸ்க்கு அடியில் கோல்டு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் துணியை வச்சுட்டு 2 துணியுமே சேர்த்து வச்சு அந்த கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போடும் பொழுது பொறுமையாக ஒவ்வொரு குத்தாக தச்சு வரணும். ஸ்பீடாக நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைக்கக்கூடாது. நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சோம்னா அந்த ஸ்கேலப் அந்த வளைவோட டிசைன் வந்து டோட்டலாகவே மாறி போயிடும். அதனால் ஒவ்வொரு குத்தாக பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு அழகாக சூப்பராகவே கிடைக்கும். அந்த கார்னர் பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். பொறுமையாக ஒவ்வொரு குத்தாக இந்த மாதிரி தச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க அழகா நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக கட் பண்ணணும். தையலில் பட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு துணி வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் தையலில் படாமல் இது போல் பொறுமையாக கத்திரிக்கோலோட நுனி பகுதியில் தான் கட் பண்ணணும். ஒருவேளை கத்திரிக்கோலோட நுனி பகுதி நம்மளுக்கு வெட்ட முடியலை அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட் கட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி விரல் பகுதியை வச்சு அதோட ஷேப் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த கார்னர் பகுதியிலலாம் சுருக்கம் வராமல் இது போல் நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுறலாம். அந்த கார்னர் பகுதியிலனா துணி ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம வந்து 2 துணியுமே சேர்த்து இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா அந்த ஸ்கேலப்லாம் அழகான ரவுண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அப்படியே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் அயன் பண்ணி முடிச்சிட்டோம். கீழே மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்பக்கமாக பார்த்திங்கன்னா அந்த லைனிங் கிளாத்தை கேன்வாஸ் ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் ஒன் சைடு மட்டும்தான் இந்த ஸ்கேலப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம். மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். இந்த ஸ்கேலப் டிசைனை ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது தையல் பகுதி மேலே வந்து தெரியக்கூடாது. அப்போ எப்படி ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு துணியை பாருங்கள் தனியாக நம்ம எடுத்து விட்டுட்டு உள்பக்கமாக தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஒரு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்கேலப் தைச்சிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தும் அந்த கேன்வாஸ் மேலே உள்பக்கமாக மட்டும்தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான மெத்தடு. கரெக்டாக நேராகவும் வச்சுக்கணும். கீழே பிசுறு பகுதி மடிக்கிறனால அதோடு நம்ம வந்து நிப்பாட்டி வெளியில் எடுத்துட்டு நூல் பீஸரை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தையல் பகுதி வெளியில் தெரியவே இல்லை. இதுதான் கரெக்டான மெத்தடு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ அடியில் வந்து அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து தைக்கணும். ஓகேங்களா, இப்போ சைடுலையுமே பார்த்தீங்கன்னா பிசுறு பகுதியை வந்து நம்ம உள்பக்கமாக மடித்து தைக்க போகிறோம். லேசாக இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கோல்டு துணியோட பிசுறு பகுதியை உள்பக்கமாக நம்ம வந்து மடித்து விட்டுட்டு ஒரே அளவாக நேராக தைக்கணும். ஒருவேளை ஒரே அளவாக நேராக வரலை, எனக்கு கோணல் மானலமாக வருது அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி மெத்தடில் எப்படி தைக்கணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தடில் நீங்கள் பழகணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது போல் ஓரத்துலேயே ஒட்டுலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பிசுறு பகுதியை அழகாக நீட்டாக ஒரே அளவாக சேமாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் அடியில் பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு சைடுலையுமே மடித்து விட்டுட்டு பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த டிசைனை அழகாக நீட்டாக சூப்பராகவே நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்கிட்ட லேசாக பிசுறு இருக்குது. அதை நேராக நம்ம வந்து தச்சு விட்டுட்டு பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.